ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி குரு பார்வை வாங்கிய செவ்வாய் அப்படியே 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்ப்பது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் நீச்சத்திலிருந்து அப்படியே வெளியில் 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அவரும் ராசியை பார்க்க போகிறார். எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் ஏதாவது இது வரைக்குமே இல்லாத அளவிற்கு கை கொடுத்தல் போன்ற அமைப்புகள், பங்கு கூட்டு வணிகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஒரு சிறப்பாக இருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய மாதங்க இந்த மாதம். யாராவது ஒரு ஆண் நல்லா இருக்கிறாரு, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற எண்ணங்கள், ஒரு பெண் நல்லா இருக்கிறார், அழகை பார்த்து காதல் வர்றது இல்லைங்க, வேறு எதையாவது ஒன்றை பார்த்து தான் காதல் வருது. அப்போ இந்த இடத்துல இவர் நமக்கு கணவனாக இருப்பார், இவர் நமக்கு நல்ல மனைவியாக இருப்பார் என்கின்ற எண்ணத்தில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய அருமையான நல்ல மாதம் இந்த மாதம். முயற்சிகள் நல்லாவே பலிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு தம்பி தங்கைகளால் ஏதாவது ஒரு வகையில் பலன் இருக்கக்கூடிய அமைப்பு. நம்மளையே நம்பியிருந்த தம்பி தங்கச்சிகள் அவர்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல லாபச்சனே அப்படியே உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறனால போட்டிகள் பந்தயங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிப்பு இருக்கும். இது வரைக்கும் நஷ்டப்பட்டது எல்லாத்துலேயுமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்தையும் விட மேலாக ஆரோக்கியம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால 12 ராசிகளில் ஒரு 60-70% மேலே நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள்லாம் நவம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்காது. கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பூமி ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மருத்துவம் சார்ந்த அமைப்புகள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவர்கள், லேபு டெஸ்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, டாக்டர்கள், செவிலியர்கள், ஒரு இவங்க சொல்லுவோம் இல்லையா, நர்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க எல்லாரும் கம்பவுண்டர் இந்த மாதிரியான அமைப்பு, மருத்துவத்துறைகளில் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல விதமான பலனை கொடுக்குங்க. சகோதர மேன்மை இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு மாதிரி அண்ணன் அக்கால் போன்ற பெரியவர்களோடு கொஞ்சம் சண்டை கண்டை போட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பாக்கியங்கள் கிடைக்கும். சில பேருக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரடங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை போகிறது, இங்கேயே வந்துடலன்னா கூட போயிட்டு பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்டு போகலான்ற மாதிரியான ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தாயகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு போகக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போ இல்லைங்க. இப்போ நான் சொன்ன நன்மையை விட உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அருமையான அமைப்பில் நல்ல தசாபக்தி அமைப்புகள் இருந்தால் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு மட்டும் எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறனால அதை தவிர்த்து நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த நவம்பர் மாதம்.